பாபாவுக்கு பல துறையைச் சேர்ந்தவர்கள் பரம பக்தர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் அறிவோம். டாக்டர் பிள்ளை என்பவர் பாபாவின் மிக நெருங்கிய அடியவராயிருந்தார். எல்லாம் பாபாவே என்று எண்ணி வாழ்ந்து வந்தார். பாபாவிடம் அளவு கடந்த பேரன்பு கொண்டவர். அவரை பாவ் என்றுதான் பாபா அழைப்பார், அதாவது சகோதரன் என்று. பாபா அவரிடம் அடிக்கடி பேசினார். பல செய்திகள் பற்றியும் அவரோடு அவ்வப்போது கலந்தாலோசித்தார். தம் அருகிலேயே அவர் இருப்பதை விரும்பினார். ஒரு சமயம் டாக்டர் பிள்ளை சிலந்தி நோய் ஏற்பட்டு பெரும் அல்லலுக்கு ஆளானார். தம்மால் பொறுத்து கொள்ள முடியாத வலி ஏற்பட்டதால் அவர் விரக்தி அடைந்தார். அவர் காகா சாஹிப் தீட்சித்திடம் தம் நிலை குறித்து நொந்து போனார். எழ முடியவில்லை, உட்கார முடியவில்லை, உயிரோடு வதைக்கிறது. இந்த வலியோடு போராடுவதை விட உயிரை விட்டுவிடுவதே மேல் என நினைக்கிறேன் என்று புலம்பினார். கையில் வெண்ணெய் இருக்க நெய்க்கு அலைப்பவர் போல பேசுகின்றீர்களே. பக்கத்தில் துவாரகமாயில் பாபா உள்ளார். அவரிடம் போனால் உங்கள் குறை தீரும் என்று தீட்சித் சொன்னார். இது கர்ம வினை, முன் பிறவியில் செய்த பாவம். இன்னும் பிறக்கப் போகின்ற பிறவிகளில் என்னென்ன துன்பத்திற்கு ஆளாகப் போகின்றேனோ என்று டாக்டர் புலம்பினார். டாக்டரின் நிலையை எண்ணி தீட்சித் மிகவும் வருந்தினார். தாழாத நோயினால் அவர் வெறுப்புற்றிருக்கிறார். அதனால் அவர் வாழ்க்கையை சுமை என்றும் இருப்பதை விட இறப்பது மேல் என்றும் கருதுகிறார் என்பதை தீட்சித் நன்கு உணர்ந்து கொண்டார். அவர் வேதனைக்கு மருந்து பாபாவின் அருள்தான் என்று அவர் கருதினார். அன்று பாபாவை சந்தித்த போது, பாபாவே, தீட்சித்திடம் எங்கே பாவ் ஆளையே காணவில்லை என்று கேட்டார். அவருக்கு தெரியாத செய்தியா? இருந்தாலும் ஏதும் அறியாதவர் போல கேட்டார். தீட்சித் டாக்டருக்கு சிலந்தி ஏற்பட்டுள்ளது என்றும் அதனால் அவர் பெரும் அவதியுடுப்படுகிறார் என்றும் எடுத்துச் சொல்லி அவருக்கு உதவுமாறு மிகவும் பணிவுடன் வேண்டினார். முதலில் பயத்தை விட்டுவிடும்படி அவரிடம் சொல்லுங்கள். ஏன் அவர் பல பிறவிகள் துன்பப்பட வேண்டும்? இங்கு வந்து இந்த துவாரகமாயில் கால் பதித்தாலே சில நாட்களில் துன்பம் நீங்குமே. அவருக்கு எல்லா நன்மைகளையும் உண்டாக்க நான் ஒருவன் இருக்கும்போது அவர் ஏன் தீமைகளை பற்றிய எண்ண வேண்டும்? அவரை இங்கே தூக்கி கொண்டு வாருங்கள், மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் என்று பாபா கூறினார். அவ்வாறே டாக்டர் பிள்ளையை தூக்கி வந்து பாபா அருகில் அமர வைத்தனர். தம் வலப்புறத்தில் டாக்டரை அமரச் செய்த பாபா தமது தலையணையை அவருக்கு கொடுத்து, இங்கே படுத்துக்கொள்ளுங்கள், முதலில் நல்ல ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். முன்வினை பயன் இது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லா துயரங்களையும் தீர்ப்பவர் ஆண்டவரே. அவரே எதையும் தீர்ப்பவர், எவரையும் காப்பவர். அவரையே நினையுங்கள், உங்களையும் காப்பார் என்று அவருக்கு தைரியம் கூறினார் பாபா. பின்பு, இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே ஒரு காக்கை வரும். அது வந்து உங்களை கொத்தும். அதன் பின் நீங்கள் பூரண குணம் அடைவீர்கள் என்று மேலும் கூறினார். பாபா சில சமயங்களில் தம் அடியவர்கள் பெரும் துயரங்களில் சிக்கித் தவிக்கும் போது கூட நகைச்சுவாக சிலவற்றை கொள்ளுவார். அந்த அளவுக்கு அவர்கள் துயரங்களை தீர்க்க அவரால் முடிந்ததே அவற்றிற்கு காரணம். பாபா டாக்டர் பிள்ளையை பார்த்து இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கும் போதே மசூதியை சுத்தப்படுத்தும் அப்துல்லா அங்கே விளக்குகளை ஒழுங்குபடுத்துவதற்கு வந்தார். அவர் தம் பணியில் ஈடுபட்ட போது எதிர்பாராமல் டாக்டர் பிள்ளையின் புண் இருந்த இடத்தில் நன்றாய் மிதித்து விட்டார். முன்னரே வீக்கத்தாலும் வலியாலும் அவதிப்பட்டு கொண்ட டாக்டர் அப்துல்லா மிதித்ததும் அலறிவிட்டார். ஆனால் குறிப்பிடத்தக்க ஒரு அதிசயம் என்னவென்றால், அவர் மிதித்த மிதியில் சிலந்தி உடைந்து அதிலிருந்து புழுக்களும் சீழும் இரத்தமும் வெளியேறிவிட்டன. டாக்டர் சிறிது நேரம் துடித்தாலும் படிப்படியாய் வலி குறைந்து ஓரளவு தெளிவு பெற்றார். பாபா, அப்துல்லா மிதித்ததாலேயே என் உயிர் போய்விட்டது. காக்கை வேறு வந்து கொத்தும் என்கின்றீர்களே, என் கதி என்னவாகும் என்று அழுதபடியே டாக்டர் கேட்கிறார். சிரித்த பாபா, அப்துல்லா மிதித்ததால் தான் நீங்கள் உயிர் பிழைத்தீர்கள். புண்ணிலிருந்து சீல் முழுவதும் வெளியாகிவிட்டன. காக்கை தான் வந்து விட்டு போய்விட்டதே. இனி காக்கை வராது, பயப்படாதீர்கள் என்று கூறினார். ஒன்றும் புரியாமல் டாக்டர் விழித்தார். நான் சொன்ன காக்கை நம் அப்துல்லா தான். அவன்தான் வந்து போய்விட்டானே என்று கூறி சிரித்த பாபா தம் திருக்கரத்தால் டாக்டருக்கு உதி கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். வாதாவுக்கு போய் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், பூரண நலம் பெறுவீர்கள் என்று பாபா கூறினார். வாதாவுக்கு சென்ற டாக்டர் உதியை புன்மீது தடவியதுடன் அதை நீரில் இட்டு மருந்தி வந்தார். பாபா கூறிய வண்ணம் 10 நாட்களில் அவர் பூரண நலம் பெற்றார். ஓம் சாய்.